Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபிள். இது ஏன் ஸ்ட்ராங் ஃபார்ம்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த இண்டக்ஷன் பிரின்சிபிளை வந்து இங்கே எழுதுவோம். நம்ம வந்து இதை இண்டக்ஷன் பிரின்சிபிள் 1 இண்டக்ஷன் பிரின்சிபிள் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை ஸ்ட்ராங் இப்போ கொடுக்க போகிறத ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறனால இதை வீக்குன்னு சொல்ல வேண்டாம். ஓகே, ரைட். இண்டக்ஷன் பிரின்சிபிள் என்ன சொல்லுதுன்னா, given any n belongs to natural number, p of n is a statement assuming the following. Number 1, p of 1 is true, and number 2, for k greater than or equal to 1, if p of k is true, then p of k plus 1 is true. இந்த ரெண்டு அசம்ஷன் இருந்துச்சுன்னா, then for all n in n, p of n is true. இதோட இன்னொரு வெர்ஷன், ஓகே, another version of the same thing. Now, given a subset of n, okay, suppose 1 belongs to A, and for k bigger than or equal to 1, if k belongs to A, implies k plus 1 belongs to n, then A is equal to n. இது என்னென்னு புரிஞ்சதா? ஒரு சப்செட், நேச்சுரல் நம்பரோட சப்செட் ஒன்று இருக்குது. அதில் 1 ஏல இருந்துச்சு அப்படின்னா, இருந்தது ப்ளஸ் இன்னொரு கண்டிஷன், ஃபார் ஆல் கே கிரேட்டர் than equal to 1, கே இருக்கும்போது கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 1 ஏல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, தென் we can say A is equal to n. அதுவும் இதுவும் ஒன்று தான். ஓகே, இது போன கிளாஸில் பார்த்தோம் எதனால் அது ஒன்றுங்கிறத. இப்போ நான் ஸ்டேட் பண்ண போகிறது வந்து ஸ்ட்ராங் ஃபார்ம். இந்த ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபிள் என்ன பண்ண போகிறோன்னா, இதை யூஸ் பண்ணி நேற்று நிறையா ப்ராப்ளம் போட்டோம். அந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணோன்னா, பி ஆஃப் கே அஷ்யூமெண்ட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் 1 யூஸ் ப்ரூவ் பண்ணுவோம். இந்த பி ஆஃப் கே ப்ளஸ் 1ஓட ப்ரூஃப் கொடுக்கும்போது பி ஆஃப் கே என்னங்கிறத இங்கே யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆனால் சில நேரம் என்ன ஆகும்னா, சில சுச்சுவேஷனில் எனக்கு பி ஆஃப் கே தேவைப்படும், பி ஆஃப் கே மைனஸ் 1 தேவைப்படும், பி ஆஃப் கே மைனஸ் 2 தேவைப்படும், பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இதெல்லாம் அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா அதை வந்து ஸ்ட்ராங் ஃபார்ம்னு சொல்ல போகிறோம். அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா தேவைப்படுறப்போ அதை ஸ்ட்ராங் ஃபார்ம். ஏன்னா ஹைபாத்தசிஸ், இந்த அசம்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அசம்ஷன் அங்கேயும் அதே தான் வரப்போகுது. பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம், அடிஷ்னலாக இந்த கேக்கு முன்னாடி உள்ள கேசஸும் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அதையும் யூஸ் பண்ணுவோம் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதை தான் என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ராங் ஃபார்ம்னு சொல்ல போகிறோம். ஸோ இதே தான், given any n in n,
P of n is a statement. Okay, assume number 1 P of 1 is true. Number 2, for 1 less than or equal to r less than or equal to k, P of k is true implies P of k plus 1 is true. இங்கே வந்து அண்டு சேர்த்துக்கலாம். சரியா? ரெண்டு assumption. Then for all n in n, P of n is true. ஓகே, இப்போது இதுதான் ஸ்ட்ராங் ஃபார்ம். இது ஏன் ஸ்ட்ராங் ஃபார்ம் அப்படின்னா, நம்ம P of k plus 1 ட்ரூ பண்ணுறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே? 1 to k, P of 1, P of 2 up to P of k, இதெல்லாம் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இதில் எதெல்லாம் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எந்த இடத்துல சில விஷயங்களை மட்டும் யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோங்கிறதையும் பார்ப்போம். அந்த ப்ரெடசஸர்னால் முன்னாடி உள்ளது, P of k plus 1க்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனும் வரும், சில இதை மட்டும் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனும் நமக்கு வரும். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இதோட இந்த அல்டர்னேட்டிவ் வெர்ஷன் இதே மாதிரி எழுதலாமா? of the same thing, given B subset of n. Okay, suppose 2 conditions, assuming, apna suppose na I am assuming number 1 belongs to B, number 2, okay, 1 2, இது என்ன பண்ணால் ஃபார் ஆல் கே கிரேட்டர் than equal to 1 எழுதணும். ஓகே, 1 to k subset of B. ஓகே, then implies எழுதுவோம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இனிமேல் தான் தென் வரும். implies k plus 1 also belongs to B. நம்பர் 2 வந்து என்னது? if this is subset of B implies k plus 1 equal to B belongs to B, then this and இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா then B is equal to n. ஓகே, ரைட். சரி, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுலேயுமே என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? B equal to n, A equal to n. இந்த ரெண்டு சப்செட்டுமே இட் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? ஹைபாத்தசிஸில் கம்மியாக அசியூம் பண்ணிக்கிறோம், இங்கே ஹைபாத்தசிஸில் அதிகமாக எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் ஹைபாத்தசிஸ். ஓகே, இது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம், வீக்கர் ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஓவரால் இந்த பிரின்சிபிள் வந்து ஸ்ட்ராங்காக வீக்கார்லாம் சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்னா, போத் த பிரின்சிபிள் யூஸ் த சேம் அவுட்புட். ஃபைனலி என்ன பண்ணுறோம்? வி ஆர் ப்ரூவிங் சம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆல் n. வாட் எவர் ஸ்டேட்மெண்ட் வி ஆர் ட்ரையிங், வி ஆர் ப்ரூவிங் இட் ஃபார் எவ்ரி n in நேச்சுரல் நம்பர். ஓகே, ரைட். ஸோ இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம 2-3 எக்ஸாம்பிள் போடலாம். எக்ஸாம்பிள் 1. ஓகே, let us start with x1 equal to 1, x2 equal to 2, x3 equals 3. Define xn equals xn minus 1 plus xn minus 2 plus xn minus 3. இந்த n minus 1, n minus 2, n minus 3 எழுதணும்னா n வந்து என்னவாக இருக்கணும்? greater than or equal to 3 இருக்கணும். ஓகே, then for all n in n, xn is less than 2 to the power n. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, P1 ஃபஸ்ட்டு எப்போவும் என்ன பண்ணோம்? P1 ட்ரூவான்னு பார்க்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் P of 1 இதுதான் P of n. P of nங்கிறது இது xn less than 2 power nங்கிறது. ஸோ P of 1 அப்படின்றது 1 less than x1 less than 2 அப்படின்னு. இது ட்ரூவா? x1 equal to 1. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. P of 2 ட்ரூவா? அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கறனால வெரிஃபை பண்ணலாம். ஓகே, ஏன்னா நம்ம பின்னாடி n greater than or equal to 3 தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம்.
ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள இது தேவை அப்படின்னா சப்போஸ் நான் n ஈக்குவல் டு 3 x3 வெரிஃபை பண்ணோன்னா x1 x2 n greater than or equal to 4. இப்போ எனக்கு x4க்கு வெரிஃபை பண்ணணும்னா என்ன வேணும்? x1 வேணும், x2 வேணும், x3 வேணும். மூணுமே யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் நான் மூணுமே நான் வெரிஃபை பண்ணணும். அது புரிஞ்சுக்கோங்க. p of 2னா x2 less than 2 to the power 2. இங்கே x1 less than 2 to the power 1 அது வந்து 2 தான். ரைட்? ஓகே. அப்போது இது என்னது? x2 வந்து 2 less than 4 வந்துருச்சு. p of 3 x3 less than 2 cube 8. 3 less than 8. சரியா? வந்துடுச்சு. ஓகே. ரைட். இப்போது இது இருக்கட்டும். இது எல்லாமே வெரிஃபைடு. இப்போ நான் என்ன அசியூம் பண்ணணும்? ஃபார் ஆல் 1 less than or equal to r less than or equal to k, p of k is true. இதுதான் இண்டக்ஷன் ஹைபாதிசிஸ். இது அசியூம் பண்ணிட்டு p of k plus 1 ட்ரூவான்னு பார்க்கணும். ஸோ p of k plus 1க்கு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னா xk plus 1 வந்து லெஸ் தேன் xk plus 1 less than 2 to the power k plus 1 அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இதை வெரிஃபை பண்ணணும். இதை வெரிஃபை பண்ண என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு xk plus 1 என்னன்னு எழுதுவோம். xk plus 1 என்னவாக இருக்கும்? அதுக்கு முன்னாடி உள்ள 3 டேர்மு கூட்டுறது தான் xk plus 1. ஸோ xk plus xk minus 1 plus xk minus 2. சரியா? நமக்கு என்ன தெரியும்? இந்த நம்பர் வந்து லெஸ் தேன் 2 to the power kன்னு தெரியும். ஏன்னா கேலேருந்து எல்லாத்துக்குமே p of k ட்ரூ. k அதுக்கு முந்தினது எல்லாத்துக்குமே. அப்புறம் xk minus 1 என்ன வந்து லெஸ் தேன் 2 to the power k minus 1 தெரியும். என்ன தெரியும்? xk is less than 2 to the power kன்னு தெரியும். இது எங்கேருந்து வருது? p of k is ட்ரூன்றது வருது. ஸோ p of r. அப்புறம் xk minus 1 less than 2 to the power k minus 1. இதுலேருந்து என்ன தெரியுது? p of k minus 1 ட்ரூங்கிறதுலேருந்து தெரியுது. xk minus 2 is less than 2 to the power k minus 2. ஓகே. இது எதுலேருந்து தெரியும்? p of k minus 2 ட்ரூன்னு தெரியும். சரியா? ரைட். இப்போ this is less than 2 to the power k plus 2 to the power k minus 1 plus 2 to the power k minus 2ன்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 2 to the power k minus 2 into 1 plus இங்கே வந்து k minus 2 எடுக்கிறனால இந்த இடத்துல இது வந்து 2 ஸ்கொயர் மிச்சம் இருக்கும். அதனால் இங்கே 4 இருக்கும். இந்த டேர்மில் ஒரு 2 இருக்கும். இந்த டேர்மில் 1 இருக்கும். ஸோ 7. ஓகே. நமக்கு என்ன தெரியும்? இப்போ எனக்கு என்ன வேணும்? திஸ் இஸ் லெஸ் தேன் 2 to the power k plus 1ன்னு வேணும். k plus 1 கரெக்டு. இப்போது k minus 1ஓட என்ன கூட்டினா k plus 1 வரும்? k minus 1 கூட்டினா k வரும். சாரி, k minus 2 தான் வெளியே எடுத்தோம். ஓகே, சாரி. இங்கே k minus 2 வெளியே எடுத்தோம். ஓகே. இதோட 1 கூட்டினா k minus 1 வரும், 2 கூட்டினா k வரும், 3 கூட்டினா தான் k plus 1 வரும். ஸோ நமக்கு இங்கே 7 இருக்குது. 7க்கும் 2 to the power 3க்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா 7 ரீப்ளேஸ் பண்ணி 2 to the power 3 போட போகிறேன். இது போட முடியுமா? 7 is less than 2 cube. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணலாம்? this is less than 2 to the power k minus 2 into 2 to the power 3. அப்படி போட்டால் என்ன வந்துச்சு? 2 to the power k plus 1 வந்துடும். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? k plus 1 is less than 2 to the power k plus 1. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து இட் இஸ் எ ப்ரூஃப் யூஸிங் தி ஸ்ட்ராங் இண்டக்ஷன் பிரின்சிபல். ஓகே. ஆனால் இங்கே வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ x5 யூஸ் பண்ண போகிறோன்னா x4, x3, x2 இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். p of 10th ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்க போகிறோன்னா p of 9 ட்ரூன்னு தெரிஞ்சிருக்கணும், p of 8 ட்ரூன்னு தெரிஞ்சிருக்கணும், p of 7 ட்ரூன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை சொல்ல முடியும். சரியா? இன் பர்டிகுலர் p4 படிக்கணும்னா p3, p2, p1 மூணுமே தெரிஞ்சிருக்கணும். இங்கேயே சுச்சுவேஷன் பார்த்தீங்களா? அந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத பொறுத்து எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது மாறுது. ஓகே, சரி. இந்த அப்சர்வேஷன் இப்போ இருக்கட்டும். இப்போ இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அழிச்சிடலாம். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போடலாம். ஓகே. இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா,
a1 equals 1, a2 equals 8, an define பண்ண போகிறேன், n greater than or equal to 3, an minus 1 plus 2 times a n minus 2. இப்போது a3 என்னவா இருக்குன்னா 8 plus 2 times 1, that is 10. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா இதோட nth term என்னவா இருக்குன்னா 3 into 2 to the power n minus 1 plus 2 into minus 1 power n. ரைட், இது இருக்கான்னு செக் பண்ணுவோம் முதல்ல. இப்போ a1 பார்ப்போம், இது கரெக்டானு பார்க்கலாம். ஓகே, 3 into 2 to the power 1 minus 1. ஓகே, அப்போது 1 minus 1 0, 3 தான் இருக்கும். ப்ளஸ் 2 into minus 1 power 1. இது minus 2, இங்கே வந்து 3. ஸோ 3 minus 2, 1. ரைட்டா? சரி, a2 என்னன்னு பார்க்கலாம். இது கரெக்டானு வெரிஃபை பண்ணுறேன். ஸோ இதை வெரிஃபை பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் என்னோட p of n. அப்போது pa1 வெரிஃபை பண்ணியிருக்கேன். சரி, p2. ஓகே, p2க்கு என்ன பண்ணுறேன், a2 பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 3 times 2 to the power 2 minus 1, சரியா, ப்ளஸ் 2 to the power 2 into minus 1 power 2. ஸோ 2 to the power 2 minus 1 2, ஸோ இது வந்து 6 ப்ளஸ் minus 1 power 2 வந்து 1, ஸோ ப்ளஸ் 2, that is 8, p of 2. ஸோ இந்த டெஃபினிஷன் கரெக்டானு செக் பண்ணுறதுக்காக p of 3யும் இருக்க வெரிஃபை பண்ணிவிடும். சரியா? ரைட், இதை அழிச்சிடலாம். இங்கே நமக்கு p of 3 பண்ணணும்னு அவசியம் இல்லை, p1 p2 போதும். ஏன்னா டெஃபினிஷன் படி இந்த an வந்து an minus 1 an minus 2 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக p of 3 என்னென்னு பார்க்கலாம். ஸோ p of 3 நம்ம கால்குலேட் பண்ணி என்ன பார்த்தோம், a3 நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், 10ன்னு வந்துச்சு. இது வருதா பார்க்கலாம். ஸோ a3 equals 3 into 2 to the power 3 minus 1 plus 2 into minus 1 power 3. ஸோ இது ஒரு மைனஸ் 2 இருக்க போது. இங்கே வந்து 3 4s are 12, 12 minus 2 is 10. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், p1 p2 p3 வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் என்ன அசியூம் பண்ணணும், இந்த p1 p2 வெரிஃபை பண்ணியாச்சுன்னா 1 less than or equal to r less than or equal to k, p of k is true அசியூம் பண்ணிட்டு p of k plus 1ன்னு வெரிஃபை பண்ணணும், ப்ரூஃப் வர்றதுக்காக. ஓகே, அந்த இண்டக்ஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ p of k plus 1 நான் வெரிஃபை பண்ணணும். p of k plus 1 வெரிஃபை பண்ணால் என்ன பண்ணணும், ak plus 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ak plus 1 வந்து இந்த ஃபார்மில் வரணும். இந்த n இருக்கிற இடத்துல k plus 1 போட்டால் என்ன வருமோ அது வந்திருக்கணும். ரைட்டா? அதை அப்புறம் போட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ டைரெக்டாக செஞ்சு என்னென்னு பார்த்துடலாம். ak plus 1 அது இட் இஸ் ஈக்குவல் டு ak, k plus 1ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், n minus 1, ak plus 2 times ak minus 2 plus 2 times ak minus k minus 1. சரியா? ஏன்னா k plus 1 minus 2, k plus 1 minus 2 வந்து k minus 1. ஸோ இப்போ இது என்னது, ak நமக்கு என்னன்னு தெரியும், இந்த p of k is ட்ரூன்னு தெரியும். அப்போது p of k minus 1 ட்ரூ. அப்போ p of k ட்ரூன்னா என்ன வரும், ak equal 3 into 2 to the power k minus 1, ஓகே, ப்ளஸ் 2 into minus 1 power kன்னு வரும். ak plus 1 என்னென்னு வரும், 3 into, அதாவது இந்த n இருக்க இடத்துல k போட்டால் ak, n இருக்க இடத்துல k minus 1 போட்டால் அது ak minus 1. சரியா? இதை ஏன் எழுத முடியுது அப்படின்னா p of kவும் p of k minus 1 நமக்கு ட்ரூன்னு தெரியும். ஸோ ak minus 1 எழுதலாம், 3 into 2 to the power k minus 1 minus 1 k minus 2ன்னு வரும், ப்ளஸ் 2 into minus 1 power k minus 1, k minus 1. கரெக்டாக? n இருக்க இடத்துல அப்படியே k minus 1 போடணும். ஓகே, இப்போ இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3 into 2 to the power k minus 1 plus 2 into minus 1 power k
ப்ளஸ் 2 டைம்ஸ் இந்த இது வந்து உள்ளே வரணும். ஓகே, இங்கே எழுதியிருக்கிறது வந்து இங்கே 2 டைம்ஸில் உள்ளே வரணும். ஸோ அது வந்து 3 into 2 to the power k minus 2 plus 2 into minus 1 power k minus 1. சரி, இப்போ இதை அழிச்சிருவோம். கொஞ்சம் ஃப்ரீயாக எழுதுறதுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது இதில் இந்த 2 to the power k minus 1 இங்கே இருக்குது 3 into, இங்கேயும் வந்து 3 into இந்த 2 உள்ளே கொண்டு போனால் என்ன வரும், 2 to the power k minus 1 வரும். சரியா? ஸோ இந்த 3யை வெளியே எடுத்து என்னென்ன வரும்னா 3 into 2 to the power k minus 1 plus 2 to the power k minus 1 வரும். இதையும் கம்பைன் பண்ணலாம். ஓகே, ரைட். இங்கே 2 to the power minus 1 power k இருக்குது. இந்த 2 உள்ளே போச்சுன்னா 2 into 2 into minus 1 power k minus 1 இருக்கும். ஓகே, ரைட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் 2 into minus 1 power kவை வெளியே எடுக்க போகிறேன். அதாவது இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம்லேருந்து இந்த 2ஐயும் உள்ளே சேர்த்துக்கணும். ஓகே, சேர்த்துட்டா என்ன வரும், இதை வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே 1 இருக்கும். இங்கே 2 to the power minus 1 2 எழுதிச்சுன்னா இந்த 2 வந்துடும், ஒரு 2 உள்ளே இருக்கும். ஸோ ப்ளஸ் 2 into minus 1 power k minus 1 இருக்குது. ஆனால் minus 1 power k வெளியே எடுக்கிறேன். 1 வந்து minus 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அதாவது minus 1 power k is equal to minus 1 power k into 1, that is equal to minus 1 power k into minus 1 square. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு. ஓகே, ரைட். ஆனால் நமக்கு அங்கே வந்து k minus 1 இருக்குது. ஸோ k minus 1 நான் அப்படி எழுதுகிறேன். அப்போ என்ன ஆகுனா minus 1 power இந்த k minus 1 plus 2 என்ன வரும், k plus 1 வரும். இதில் k எடுத்துட்டேன்னா இன்னொரு minus 1 இருக்கும் உள்ளக்க. இதில் k minus 1 எடுத்துட்டேன், ஒரு minus 1 உள்ளே இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்துட்டேன்னா that is equal to multiplied by minus 1 power 1 இது இருக்கும். ரைட்டா? அப்போது இது இருந்தது 1 minus 2 வருமா? 1 minus 2 ஆனது minus 1 வரும். ஸோ this is equal to இங்கே வந்து 2 to the power minus 1 power k into minus 1 இருக்கும், ஒரு minus 1 இருக்கும். இங்கே ரெண்டு இதுக்கு 2 into 3 into 2 times 2 to the power k minus 1. ஓகே, ரைட். ஸோ அப்போ இது என்ன வந்திருக்கு, 3 into 2 to the power k plus 2 into minus 1 power k plus 1. இங்கே ஒரு k, இங்கே ஒரு 1 இருக்குது. ரெண்டையும் கூட்டினா k plus 1. இப்போ இது வருதா பாருங்கள், n இருக்கிறதுல k plus 1 போட்டால் இது வந்துருச்சு ak plus 1. 3 into 2 to the power k plus 1 minus 1 வந்து k அங்கே இருக்கா, 2 to the power k இருக்குது. 2 into minus 1 power k plus 1 இருக்கணும், இருக்குது. ஸோ p of k plus 1 வெரிஃபைடு. இதை வெரிஃபை பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம we have proved for all n an is equal to this அப்படின்னு எந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ராங் இண்டக்ஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த ரெண்டு ப்ரூஃபும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல p of 1 p of 2 அந்த இனிஷியல் கேஸ் பேஸ் கேஸை ப்ரூவ் பண்ணோம். அதுக்கடுத்து p of k வரைக்கும் உள்ள எல்லாமே ட்ரூன்னு அசியூம் பண்ணோம். அப்புறம் p of k plus 1 ப்ரூவ் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த ak plus 1 அந்த டெஃபனிஷன், இதெல்லாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படியே எழுதி அதோட ஸ்மாலர் கேசஸ் ப்ரெடசஸருக்கெலாம் ட்ரூங்கிறத யூஸ் பண்ணணும். அப்புறம் சின்ன சின்ன மேனிப்புலேஷன் பண்ணால் ஆன்சர் வந்துடுச்சு. சரியா? இங்கெல்லாம் சிம்பிள் மேனிப்புலேஷன்ஸ் தான். ஓகே, இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் போடலாம். இப்போ நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங் தியரம்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணலாம். இதை வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் தியரம் ஒன்று ப்ரூவ் பண்ணுவோம் இப்போது. ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட் தியரம் அப்படின்னா அந்த தியரமாக சொல்ல வேண்டாம், எவ்ரி இன்டீஜர் கிரேட்டர் தேன் 1 ஹேஸ் எ ப்ரைம் டிவைசர். ரைட்டா? ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறப்பே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரைம் டிவைசர் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், 2 அல்லது அதை விட பெரிய நம்பருக்கு தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸை பற்றி பேசுவோம். சரியா? ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பரில் சேர்க்க மாட்டோம். ஸோ 2 வந்து இனிஷியல் கேஸ், என்னோடய இனிஷியல் கேஸு 2. ஸோ p of 1ங்கிறது வந்து என்னோட இனிஷியல் கேஸில் 2 ஹேஸ் எ ப்ரைம் டிவைசர். அது என்ன ப்ரைம் டிவைசர் 2க்கு, 2 itself is a prime number, 2 divides itself. So
2 has a prime divisor. இப்போ நான் என்ன பண்ணணும், assume that k greater than or equal to 2, okay, 2 less than or equal to r less than or equal to k, okay, for every r satisfying this, okay, p of r is true. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 2லேருந்து k வரைக்கும் உள்ள எல்லா ஆருக்கும் there is a prime divisorனு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதுதான் இண்டக்ஷன் ஹைபாத்தசிஸ். ஓகே, p of r is true. அதுக்கு என்ன அர்த்தம்னா for every r belonging to n with 2 less than or equal to r less than or equal to k, r has a prime divisor. சரியா? இப்போ நான் p of k plus 1 ட்ரூவான்னு பார்க்கணும். p of k plus 1 ஆனது இப்போ k plus 1க்கு ப்ரைம் டிவைசர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ k plus 1க்கு ப்ரைம் டிவைசர் இருக்கான்னு பார்க்குறதுனா எப்படி, இப்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும். கேஸ் 1, k plus 1 is prime அப்படின்னா என்ன அர்த்தம், k plus 1 ப்ரைம் நம்பர், நம்ம 2க்கு சொன்ன மாரி k plus 1 divides itself, so k plus 1 has a prime divisor. இந்த கேஸில் என்னாச்சு, p of k plus 1 is true வந்துடும். இப்போ கேஸ் 2, k plus 1 is not a prime. இப்போ k plus 1 is not a prime நமக்கு என்ன தெரியும், k plus 1 can be written as n1 n2. அந்த n1 n2 என்னது, ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ், ரெண்டுமே that lies between 2 and k. ஓகே, k plus 1 can be written as எழுதலாம். in case 2 என்ன ஆகும், there exists n1 n2, k plus 1 equals n1 n2. so there exists n1 comma n2 belonging to n with 2 less than or equal to n1, both n1 comma n2 both less than or equal to k. ரைட்? ஓகே, அப்போது நமக்கு என்ன தெரியும், இண்டக்ஷன் ஹைபாத்தசிஸ் ஆர் வந்து இதில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுது, இட் ஹாஸ் ஏ ப்ரைம் டிவைசர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த n1 n2 எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிட்வீன் 2 and k. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் n1 எடுப்போம். n1க்கு ஒரு ப்ரைம் டிவைசர் இருக்குமா, ஸோ இஃப் n1 ஹாஸ் எ ப்ரைம் டிவைசர் p, தென் p டிவைட்ஸ் n1னா p டிவைட்ஸ் k plus 1. அப்போது therefore k plus 1 has a prime divisor. அவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும், n1 has a prime divisor, call it p, then p divides k plus 1, therefore p is a prime divisor of k plus 1, so p of k plus 1 is true. இந்த கேஸில் என்னாச்சு, p of k plus 1 is true. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, for all n greater than 1, p of n has a prime divisor. ஓகே, இந்த 3 எக்ஸாம்பிளை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னங்கன்னா, நம்ம எதை யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது, டிபெண்டிங் ஆன் k plus 1 n1 n2 எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேணும், எல்லா கேக்கும் பிட்வீன் 2 and k எல்லா கேக்கும் அது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த தியரம் அடுத்த ஸ்டெப் போக முடியும். பட் இதுக்கு முந்தின கேஸ்லாம் அப்படி கிடையாது. எந்த நம்பரை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோமோ, எந்த p of k plus 1 ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, k plus 1க்கு முந்தின டேர்ம் 2 டேர்ம் ட்ரூவாக இருந்தால் போதும், இல்லை 3 டேர்ம் ட்ரூவாக இருந்தால் போதும் தான் வந்துச்சு. ஆனால் இங்கே எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா, k plus 1 பொறுத்து அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு முன்னாடி உள்ள 3 டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரியா? இதுதான் வித்தியாசம். இதை மட்டும் 3 ப்ராப்ளம் போடுங்க. அப்புறம் சில எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸு புக்கிலேருந்து போட்டு பாருங்கள், இல்லை எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையே படித்து பாருங்கள். நாளைக்கு மறுபடியும் ஃபர்தர் அதை பற்றி படிப்போம். நன்றி, வணக்கம்.